இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, ஜேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா ஞாயிறை கொண்டாட நம் ஆலயத்தில் கூடியிருக்கும் இறைமக்களாகிய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். சக்கேயு தன்னிடம் மிகுதியாக உள்ளதை கொடுத்தான். ஏழை கைப்பெண்ணோ தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தாள். ஜேசுவோ உள்ளதையும் கொடுத்து ஏன் தன்னையும் பகிர்ந்து கொடுத்தார். மனித குலத்தை தனியாக விட்டு செல்ல மனமில்லாதவராய் தன்னை அப்பத்திலும் இரசத்திலும் வெளிப்படுத்தியுள்ளார். மானிட சமூகத்தின் மீது கொண்ட அன்பின் உறவின் பகிர்வின் உச்சகட்டமே இயேசு தன்னையே கொடுத்த நிகழ்வாகும். பாலைவனத்தில் மன்னாவை உணவாக கொடுத்த இறைவன் பரிசுத்த திருச்சபைக்கு இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை வாழ்வளிக்கும் உணவாக கொடுத்தார். கொடுக்கும் போது பகரும் போதும் கொடுப்பவனும் பெறுபவனும் மனநிறைவு பெறுகின்றனர். அந்த நிறைவில் மகிழ்வை தேட இறைவன் நம்மை இன்று அழைக்கின்றார். இதனை உணர்ந்து திருப்பலியில் கொண்டாட்டங்களில் உளமாற பங்கு கொள்வோம். இன்றைய பலியிலே செங்கை மறை மாவட்டத்தினுடைய அனைத்து கருத்துகளுக்காகவும் இறையருளை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 18 20 முடிய. அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 110. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி
நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்முனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பார். வைகரை கருவுயிர்த்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னீர் வரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2-3 வாரங்களாகவே திரு அவை கோட்பாடுகளை விழாக்களாக நமக்கு வழங்கியிருக்கிறது. கொண்டாடப்பட்ட இந்த விழாக்கள் சில கோட்பாடுகளை அடித்தளமாக கொண்டு எழுப்பப்பட்டவை. ஏற்கனவே கடந்த ஞாயிறன்று உங்களோடு பகிர்ந்தது போல, இந்த அடித்தளத்தை சரியாக நாம் இடவில்லை என்று சொன்னால் மேலே கட்டிடத்தை சரியாக எழுப்ப முடியாது. அப்படி எழுப்பினாலும் அது ஊன்றி நிலைத்து இருக்காது. எனவே இந்த கிறித்துவத்தினுடைய கோட்பாடுகளை நாம் முழுமையாய் புரிந்தால் மட்டுமே கிறித்துவ சமயத்தின் நம்பிக்கையாளனாக, பிடிப்புள்ள ஒரு நல்ல கிறித்துவனாக வாழ முடியும் என நம்புகின்றேன்.
அவ்வகையிலே இன்றைய நாளினுடைய கோட்பாடு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று சொன்னவுடனே இந்த நாள் 3 கொண்டாட்டங்களை உள்ளடக்கியது. ஒன்று, நற்கருணை என்பது தியாகத்தின் அடையாளம். அப்படி என்றால் இது தியாகத்தின் திருநாள். எப்படி ஒரு பெரிய வெளி அன்று இயேசு தன்னை தகன பலியாக்கியதை ஒரு விழாவாக நாம் கொண்டாடினோமோ, அதை குட் ஃப்ரைடே என்று சொல்லி அந்த மீட்பின் நாளை, ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாளை, வாழ்வளித்த அந்த நாளை, பாவங்களை, குறைகளை, கரைகளை போக்கி அந்த நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்லி எப்படி பெருமிதம் கொண்டேனோ, அப்படியாக இன்றைய நாளிலே இயேசுவினுடைய கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று சொன்னவுடனே இயேசுவின் தியாகத்தை நினைத்து பார்க்கிறேன். எனவே இன்றைய நாள் தியாகத்தினுடைய திருநாள். இரண்டாவதாக, இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று சொன்னவுடனே இரண்டாவதாக நினைவுக்கு வருவது நற்கருணை என்பது ஓர் அருட்சாதனம். இதை நாம் ஒரு அருட்சாதனமாக நாம் பெறுகிறோம். இந்த அருட்சாதனத்தின் வழியாக, இந்த அருட்கருவின் வாயிலாக நான் கிறிஸ்துவை உட்கொள்வது மட்டுமல்ல, நான் கிறிஸ்துவாகவே வாழ அழைக்கப்படுகிறேன். கிறிஸ்துவின் மறைவுடலின் ஓர் உறுப்பாக மாற அழைக்கப்படுகிறேன். நான் உண்கிற உணவு எப்படி என் உடலினுடைய இரத்தமாக, தசையாக, நரம்பாக, உடலின் ஒரு அங்கமாக மாறுகிறதோ, அப்படியாக கிறிஸ்துவின் திருவுடலை, திரு இரத்தத்தை உட்கொள்ளுகிற, பருகுகிற நானும் அவரின் ஓர் உடலாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அருட்சாதனமாய் நாம் இதை பெற்றாலும் அவராக வாழ அழைக்கப்படுகிறோம் என்கிற அந்த பின்புலத்தையும் நாம் அறிவது நலம் என விழைகின்றேன். மூன்றாவதாக, கத்தோலிக்க திருவிழாவிலே நற்கருணை என்று சொன்னால் நினைவுக்கு வருவது ஆண்டவரின் பிரசன்னம். நித்திய பிரசன்னத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறார். நம்மோடு அவர் இருப்பதாக வாக்களித்திருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே அந்த நித்திய பிரசன்னத்தை, அவருடைய உடனிருப்பை கொண்டாடுவதுதான் இந்த விழா. தியாகத்தின் விழா, அருட்சாதன கொண்டாட்டத்தினுடைய விழா. இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த தியாகத்தை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு என்றுமுள்ள அவரது பிரசன்னத்தையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வேளையில இயேசுவின் பேரன்பிற்கு, இயேசுவின் தியாகத்திற்கு விழா எடுக்கிற இந்த வேளையில ஒரு சிலவற்றையும் உங்களோடு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நற்கருணையை ஏற்றுக்கொள்ளாத கிறித்துவ சபைகள் உண்டு, கிறித்து இல்லாத சபைகளும் உண்டு. இவ்வேளையில கத்தோலிக்க திரு அவை ஏன் இந்த விழாவிற்கு இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்று கேட்கலாம். இதற்கு அடிப்படை தத்துவமே விவிலியத்திலேயே இருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51, 52 அதனை தொடர்ந்து வருகிற வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு உணவை பற்றி பேசுகிறார். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான். முன்னோர் மன்னாவை உண்டனர், அவர் மடிந்து போனார்கள். எனவே இந்த உணவை உண்பவன் ஒருபோதும் சாகான் என்று சொல்லி அந்த உணவை பற்றி, வாழ்வளிக்கிற உணவை பற்றி இயேசு கிறிஸ்து நற்கருணையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். அவர் பேசி முடிக்கிற வேளையிலே தான் அங்கே சலசலப்பு ஏற்படுகிறது. யோவான் நற்செய்தி 6, 51, 52. நாம் உண்பதற்கு இவர் எப்படி தமது சதையை நமக்கு கொடுக்க இயலும்? அங்கேயே கேள்விகள் எழும்புகிறது. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும்? அதோடு நின்றுவிடவில்லை. இந்த கேள்வி இயேசுவிடமிருந்து ஒரு பெரிய குழுமத்தை பிரித்தது.
இயேசுவிடமிருந்து ஒரு பெரிய குழுமம் சீடராக அவரை பின்தொடர்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே அப்பொழுதே அவரிடமிருந்து பிரிந்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஏற்காத ஒரு சூழல் அங்கேயே இருந்தது. வாழ்வளிக்கிற உணவை சொல்லுகிற போதே அங்கு இல்லை. சரி, கத்தோலிக்க திரு அவையிலே நீங்களும் நானும் அதை ஏற்றிருக்கிறோம், நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அதை முழுமையாக வாழ்ந்திருக்கிறோமா என்று நாமும் நமக்குள்ளாக பல கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறார். திரு அவையிலே இதுவரையிலும் பல்வேறு விளக்கங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான உரைகள், கூட்டங்கள், பெருவிழாக்கள் என்று சொல்லி, மறைவுரைகள் என்று சொல்லி ஏராளமான செய்திகள் நமக்கு தரப்பட்டாலும் இன்னும் முழுமையை எட்டாத ஒன்றாகவே அது இருக்கிறது. சரி, நம்முடைய கிறித்துவ வாழ்வில், கத்தோலிக்க கிறித்துவ வாழ்வில் அதை எப்படி பிரதிபலிக்கிறோம்? ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகிறவர்கள் எப்படி திருப்பலியிலே பங்கேற்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் முழு திருப்பலியிலே பங்கேற்பது, இதான் நமக்கு திரு அவை வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளில் ஒன்று. முழு திருப்பலியிலே பங்கேற்பது. எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முழு திருப்பலியிலே பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? ஏன் இதை வலியுறுத்துகிறது திரு அவை? ஏன் அதை இன்றைக்கு நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், பல கத்தோலிக்கர்கள் மறைவுரை முடிகிற போதுதான் ஆலயத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். ஏறக்குறைய நற்கருணை வழங்குகிற அந்த வேளையில்தான் உள்ளே நுழைகிறார்கள். எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல், நற்செய்தியினுடைய செய்திகளை உள்ளே வாங்குதலும் இல்லாமல் அப்படியே திருநன்மையை பெறுகிறார்கள். அப்படியே வெளியேறி போய்விடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், திருப்பலியினுடைய தொடக்கத்திலே அவர்கள் வந்தாலும் வாசகங்கள் வாசிக்கப்படுகிற போது, மறைவுரை வழங்குகிற போது அருகாமையில் இருக்கிற டீ கடைக்கு சென்று டீ குடித்து விட்டு வருவோம், அல்லது வெளியில் இருக்கிற நண்பரை சந்தித்து விட்டு வருவோம், அல்லது அருகாமையில் இருக்கிற பள்ளி வளாகத்தில், அல்லது அருகாமையில் இருக்கிற ஒரு கடையில், அல்லது ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிற ஒரு இடத்திற்கு போய் சற்று ஓய்வெடுத்து கொண்டு நன்மை பெறுகிற இடத்திற்கு மட்டுமே, அந்த நேரத்திற்கு மட்டுமே உள்ளே நுழைகிற கத்தோலிக்கரை நம்மளை பார்க்க முடிகிறது. தி அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக் என்று அழைக்கிறோம். இந்த இரண்டு கத்தோலிக்கர்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவர் நற்கருணைக்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்குகிறார், இன்னொருவர் வார்த்தை வழிபாட்டிற்கு மட்டுமே முக்கியத்துவம் வழங்குகிறார். இதில் வார்த்தை வழிபாடு முக்கியமானதா, நற்கருணை வழிபாடு முக்கியமானதா என்று கேட்டால் இரண்டும் சமநிலை பெற வேண்டிய ஒன்று. காரணம், யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், மற்ற நற்செய்தியுடைய பகுதியிலும் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே வார்த்தையானவர் அந்த கடவுள் என்று சொன்னால், அந்த வார்த்தையானவர் உடல் எடுக்கிறார், உருவம் எடுக்கிறார். இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வரலாற்று கடவுளாக வாழ்ந்திருக்கிறார். எனவே அந்த மனூர் எடுத்த அந்த கடவுளைத்தான் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி என்றால் வார்த்தை வழிபாடும் நற்கருணை வழிபாடும் சமநிலை பெற வேண்டியது, முக்கியத்துவம் தர வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். அதை புரிந்து கொள்வார்கள் எனவே நம்புகின்றேன். அதே போல திரு நன்மையை பெறுகிறவர்கள் எந்த மனநிலைகளோடு, எந்த தயாரிப்புகளோடு இந்த திருநன்மையை பெற முன்வருகிறார்கள் என்பதுதான் திருவழிபாட்டினுடைய அழகான ஒரு வடிவமைப்பு. திருப்பலியினுடைய துவக்கமே செய்த பாவங்களுக்காக, குறைகளுக்காக, குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டி கழுவி தூய்மையாக்கி கொண்டு மீண்டுமாய் இறைவார்த்தையை கேட்டு இறைவார்த்தையின் வழியில் மீண்டுமாய் நம்மை தூய்மை செய்து கொண்டு அந்த தூய மனநிலையிலே, தூய்மையின் நிலையிலே அந்த நற்கருணையை பெற வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய அழைப்பு.
இது ஏதோ கத்தோலிக்க திரு அவையில் மட்டும் அல்லது கிறிஸ்துவருடைய நம்முடைய ஆலயங்கள் மட்டும் நடைபெறுகிற நிகழ்வு அல்ல. இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய மசூதிகளுக்குள்ளாக நுழைகிற போது தங்களை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி கொண்டுதான் வழிபாட்டிற்குள்ளே நுழைகிறார்கள். இந்துக்களும் கூட அவருடைய ஆலயங்களுக்கு கோயில்களுக்குள்ளாக செல்கிற போது பாதங்களை கழுவிக்கொண்டுதான் ஆலயத்திற்குள்ளாக போகிறார்கள். அப்படி என்றால் அந்த ஆண்டவனை சந்திப்பது என்பது தூய நிலையிலே தூய மனநிலையோடு சந்திக்க வேண்டும் என்பதுதான். தகுந்த தயாரிப்போடு அவரை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான். நாம் இந்த தூய நிலையில அந்த ஆண்டவனை சந்தித்திருக்கிறோமா, தரிசித்திருக்கிறோமா? ஏதோ தியேட்டர்களிலே மால்களிலே வந்து அமர்ந்திருப்பது போல வழிபாடுகளிலே அமர்ந்துவிட்டு வெளியேறுகிறோம். நாம் எந்த அளவிற்கு அந்த விசுவாசம் எனக்குள்ளாக ஒன்றுபட்டிருக்கிறது? இறை வார்த்தையை போதிக்கிற போது, இறை வார்த்தையை வழங்குகிற போது எந்த அளவிற்கு நான் காது கொடுத்து கேட்கிறேன்? பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள். இறை வார்த்தை என்பது கேட்கப்பட வேண்டிய, செவிமடுக்க வேண்டியது. இறை வார்த்தையை போதிக்கப்படுகிற போது எத்தனை முறை நம்முடைய காதுகளை கொடுத்து செவி கொடுத்து கேட்டிருக்கிறோம். எனவே நற்கருணையை அவசங்கை செய்துவிட வேண்டாம். வெறும் அடையாளமாக, வெறும் சடங்காக அந்த நற்கருணையை நாம் கொண்டாட வேண்டாம். இன்னும் பொருள் மிக்கதாக அந்த விழாக்களை கொண்டாடுவதுதான் இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புத காரியமாக இருக்க முடியும் என்று விளைகிறேன். நற்கருணை உற்று நோக்குகிறோம். வெள்ளை நிற அப்பம். இந்த வெள்ளை நிற அப்பம் நமக்கு ஏராளமான பாடங்களை சொல்லுகிறது. இந்த வெள்ளை நிற அப்பம் தூய்மை. இந்த தூய்மைதான் இந்த சமூகத்தின் அடையாளம். ஏனென்றால் அந்த கடவுள் தூயவர். அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராயிருக்க அழைக்கப்படுகிறோம். அணுக முடியாத ஒளியிலே இருக்கக்கூடியவர் அவர். அப்படி என்றால் என்ன? நெருப்பை எந்த மற்ற பொருள்கள் அணுக முடியாது. நெருப்புக்குள்ளே போகிற போது சுட்டெரிக்கப்படும், தூய்மையாக்கப்படும். எனவே அணுக முடியாத ஒளியில் இருக்கிறவர் அந்த கடவுள். நாம் எந்த நிலையிலே அவரை அணுகுகிறோம் என்பதுதான் அந்த தூய்மை. நாம் திருமுழுக்கு பெறுகிற போது அல்லது புதுநன்மை பெறுகிற போது, உறுதி பூசல் பெறுகிற போது வெள்ளை நிற உடைகளோடு நாம் புதுநன்மை பெற்ற, உறுதி பூசல் பெற்ற அந்த நினைவுகள் நமக்கு இருக்கும். அந்த வெண்ணிறம் என்பது அதனுடைய அடையாளம் தான். அதை போல நானும் தூய்மையாக, அதை போல நானும் வெண்ணிறத்தில் அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வு. அதை பிரதிபலித்திருக்கிறதா? நாம் பெறுகிற அப்பம் பல நூறு கோதுமை மணிகளாலே செய்யப்பட்டது. ஒவ்வொரு கோதுமை மணியும் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு நிறமும் பெற்றிருக்கிறது. ஆனால் அது அரைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்ட போது அது தன்னிலை இழந்து, தன்னுடைய நிறத்தை இழந்து ஒரு அழகான வெண்ணிற அப்பமாய் மாறுகிறது. அப்படி என்றால் நாம் பலராயிருந்தாலும் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற அந்த சித்தாந்தத்தை இந்த நற்கருணை நமக்கு முன்பாக வைக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் 10வது அதிகாரம் 17வது வசனம், அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். இந்த அப்பம் சொல்லுகிற பாடம். நாம் பலராயிருந்தாலும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் அப்பம் ஒன்று, நாம் வழிபடுகிற கடவுளும் ஒன்று. பல்வேறு பிரிவினைகள் இருக்கலாம், பிளவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கிறிஸ்துவன் என்கிற நிலையிலே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்து என்கிற அந்த ஒற்றை அடையாளத்தோடு பயணிக்கவே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வெள்ளை நிற அப்பம் வேறுபாடுகளை கலந்து, தன் நிலை இழந்து, தன் நிறத்தை இழந்து ஒரே அப்பம் என்கிற நிலையிலே ஒரு ஒற்றை வடிவத்தை பெறுகிறது, ஒற்றை கடவுளில. அப்படி என்றால் நீங்களும் நானும் வேறுபாடுகளை களைந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு தயாரா? தயார் என்று சொன்னால் நாம் செய்கிற பெரிய வணக்கமாக, மரியாதையாக இருக்கும் என்று நம்புகிறேன். திரு ரத்தம், இந்த திராட்சை ரசம், பல்வேறு
தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்ட இந்த திராட்சை கனிகள், அதுவும் இந்த அப்பத்தை போலவே செய்யப்படுகிறது, புழியப்படுகிறது, கசக்கப்படுகிறது. அப்படி கசக்கப்பட்டு புழியப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒன்றுதான் ரசமாக வழங்கப்படுகிறது. ஒரு கிறித்துவ வாழ்வு என்பது பல்வேறு நிலைகளை நொறுக்கப்படுகிற, கசக்கப்படுகிற, புழியப்படுகிற ஒரு வாழ்வு. இயேசுவை பின்பற்றினால் துயரம் இருக்குமா? கண்டிப்பாக துயரம் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வேதனை இருக்குமா? நிச்சயமா இந்த இயேசுவை பின்பற்றினால் வேதனை இருக்கும். ஏன்னா அவரே சொல்லிவிட்டார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று சொல்லிவிட்டார். சிலுவைகளை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. சிலுவைகளை சுமந்து கொண்டு பின்வருவதற்காகத்தான் அழைப்பு தருகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பில்லை, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வழங்குவேன் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறார். தவிர அந்த சிலுவையை நானே சுமந்து கொண்டு போகிறேன், என்னிடம் கொடுத்து விடு என்று அங்கு இயேசு ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. இளைப்பாறுதலை வழங்குகிறார், சிலுவைகளை தூக்கி கொண்டு போவதற்கான பலத்தை கொடுக்கிறார், அதற்கான ஆற்றலை மட்டுமே வழங்குகிறார். சிலுவைகளை கொடுத்து போக சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவ வாழ்வு சவால் மிக்க ஒரு வாழ்வு. இந்த சவால் மிக்க ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தயாரா? பல இடங்களில் நாம் கிறிஸ்துவர் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே என்ன வெட்கம் இருக்கிறது? சாதியத்தை சொல்வதிலே பெருமை கொள்கிற நாம் கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே ஏன் தயக்கம்? நான் இந்த மொழி பேசுகிறேன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிற நாம் நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே என்ன தயக்கம்? அந்த தயக்கம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆலயங்களை கடக்கிற போது, ஆலயங்களை சந்திக்கிற போது நாம் முழந்தால் படியிடுகிற அந்த நிலைகள், அல்லது ஆலயத்தை பார்த்து தொழுகிற நிலைகள் எல்லாமே மாறி போய்விட்டது. இன்றைக்கு அந்த வணக்கங்கள் கூட இல்லாமல் போய்விட்டது. குறைந்தபட்சமாக ஆலயத்தை கடக்கிறோம் என்கிற மனநிலை கூட இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையிலே நற்கருணைக்கான ஒரு விழாவை, ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் விழாவாக. அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். நாம் இழக்காமலே பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். மேற்சொன்ன அனைத்தையும் இழக்க நாம் விரும்புவதில்லை. இழந்தால்தானே இந்த ஒற்றை அடையாளத்தை பெற முடியும். இழந்தால்தானே இந்த ஒரே அப்பமாக மாற முடியும். இழந்தால்தானே ஒரே கிணத்தில் இருக்கிற அந்த ரசமாக மாற முடியும். நாம் இழக்கவில்லை. எனவே நாம் அப்படியே தனித்து தனித்து தீவுகளாக இருக்கிறோம். இன்னும் ஓருடலாய், ஓர் அப்பமாய், ஒரே கிணத்தில் இருக்கிற ரசமாக மாறவில்லை என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான ஒரு உண்மை. இந்த வேளையிலே இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவிலே பல்வேறு பகுதிகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு இந்த நற்செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு இறையாட்சி பற்றி பலரை அழைத்து போதிக்கிறார். அங்கே குணமற்றவர்களை குணமாக்குகிறார். இறையாட்சியினுடைய முதல் தத்துவமே அதுதான். சரியில்லாதவற்றை சரியாக்குவது, குணமில்லாத குணமளிப்பது, அதான் இறையாட்சியுடைய முதல் தத்துவம். இறையாட்சிக்குரியவன் அல்லது இறையாட்சி பணியாளன் என்று சொன்னால் முதல்ல இந்த பணிகளை தான் முதல்ல மேற்கொள்ள வேண்டும். பேய்களை ஓட்டுவது, மன்னிப்பது, சீராக்குகிற புறணமைக்கிற இந்த பணிகளை செய்வதுதான் இறையாட்சியுடைய முதல் தத்துவம். இன்றைக்கு பல போதகர்கள் அதை தொட வேண்டாம், இதை தொட வேண்டாம், இதை தொட வேண்டாம், இறைவார்த்தையை மட்டும் போதித்து விட்டு வந்து விடுவோம். மக்களுக்கும் அப்படிப்பட்ட போதகர்கள் தான் பிடித்திருக்கிறார்கள். மக்களுக்கும் அப்படிப்பட்ட போதகர்கள் தான் பிடித்திருக்கிறார்கள். இறையாட்சி பற்றி சொல்லுகிற, குணமாக்குகிற, நலமாக்குகிற, சமூக பணியையும் ஈடுபடுகிற, மக்களின் நலவாழ்விலே சுட்டி காட்டுகிற அருட்பணியாளர்களை பிடிப்பது இல்லை. காரணம், அது கிறிஸ்துவின் தத்துவமாய் இருக்கிறது. அது கசப்பாகவும் இருக்கிறது. மருந்து கசப்பானது தான். அந்த மருந்து தான் குணமாக்க முடியும். அந்த மருந்தை உண்ணாமல் குணமாக்க இயலாது. இறையாட்சியுடைய முதல் விஷயங்கள் எல்லாமே அதான் சொல்ல, பேய்களை ஓட்டுவது, சுகமாக்குவது, குணப்படுத்துவது, அதுதான். அப்ப இறையாட்சியுடைய பணியாளருடைய முதல் வேலை என்னன்னா அதுதான், குணமாக்குவது, சுகப்படுத்துவது, இதுதான். அவனுக்கு தொடர்ச்சி பாருங்க. இன்னைக்கு அன்னைக்கு தொடர்ச்சி பாருங்க. இயேசுவோட சில நாட்களாக பயணித்து கொண்டு வராங்க. ஒரு பாலை நிலத்தில் அந்த மாலை பொழுது ஆகிறது. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள். இயேசுவால இயலாத காரியமா, இயேசுவாலே முடியாத ஒரு காரியமா என்று சொன்னால் இல்லை. இயேசு நினைத்தால்
நினைத்த மாத்திரத்திலே அங்க இருக்கிற அந்த மலையில் இருக்கிற கற்களை எல்லாம் அப்பங்களாக மாற்றி கொடுத்திருக்க முடியும். மன்னாவை காடை பொழிய செய்த அந்த கடவுளாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு, அவருக்கு செய்திருக்க முடியும். ஆனால் இயேசு அங்கே அந்த புதுமையை செய்ய விரும்பவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இனி கடவுள் அல்ல, நேரடியாக இந்த மன்னகத்தில் இனி கடவுள் அல்ல, கடவுளின் பிரதிநிதிகளாய் இருக்கிற, கடவுளின் சாயலை ஏற்றிருக்கிற நாம் அவருடைய நீட்சியாக, தொடர்ச்சியாக, அவருடைய கால்களாக, அவருடைய கைகளாக, அவருடைய கண்ணாக இந்த உலகை உற்று நோக்கி பணி செய்ய வேண்டியது கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிற பொறுப்பு, கடமை. அவரே செய்யவில்லை, அதுக்கு பயிற்சியை கொடுத்து விட்டு அந்த பணியை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். எப்படி? இதுவரைக்கும் நான் அவரை உண்பித்திருக்கிறேன், இதுவரைக்கும் அவரை வழிநடத்திருக்கிறேன், இதுவரைக்கும் அவரை குணப்படுத்தியிருக்கிறேன், இன்னைக்கு நீங்க அந்த வேலையை செய்யுங்க, நீங்களே அதை செய்யுங்கள். அங்கு நடந்த புதுமையினுடைய மூல ஆதாரம் இதுதான். இயேசு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அதனுடைய சித்தாந்தத்தினுடைய பின்னணி இதுதான். உங்களிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் இதுதான் இருக்கிறது. மனிதனுடைய முயற்சி, கடவுளுடைய ஆசீர், இந்த இரண்டும் சேர்ந்துதான் புதுமை. கடவுளுடைய ஆற்றல் மட்டுமே இனி இந்த உலகத்திலே புதுமையாக இருக்க இயலாது. மனிதனுடைய பங்கேற்பும் மனிதனுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் புதுமைகள் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் புதுமை நடக்கல? நம்ம கடவுளுடைய பல திட்டத்திற்கு ஒத்துழைப்பு செய்யல, நம்ம ஒத்துழைக்கல. கடவுளுடைய திட்டங்களுக்கு பலருக்கு நாம் இசைந்து போகவில்லை, அதான் அங்க புதுமை நடக்கல. இங்க ஒரு பெரிய புதுமை நடக்குது. 5 வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? 5-2 வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? 5000 பேருக்கு உணவளிக்கிறார்கள். மீதமுள்ளதை 12 கூடைகள் நிரம்ப எடுக்கிறார்கள். 50 பேராக அமர வைத்து அற்புதமாய் உணவு கொடுத்து மீதமுள்ளதை எல்லாம் சேர்த்து எடுக்கிறார்கள். எப்படி அது சாத்தியமாகிறது? அங்கே இருப்பதை பகிர வருகிறார்கள். சாத்தியமாகிறது. என்னிடம் இருப்பது இதுதான், என்னுடைய முயற்சி, நான் முயற்சிக்கிறேன், கடவுளுடைய ஆசீர் எனக்கு இருக்கிறது, அங்கே புதுமை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு நீங்களே இந்த புதுமைகளை செய்யுங்கள், உண்பியுங்கள், பசியாற்றுங்கள் என்று சொல்வது என்னை பொறுத்த மட்டில்லை. இன்றைக்கு அதை எப்படி உற்று நோக்குகிறேன் என்று சொன்னால், கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிற ஒரு கடமையாக பார்க்கிறேன். சமய கடமை இது. பசித்தோருக்கு உணவளிப்பது, தேவையில் இருப்பவருடைய உதவியை சந்திப்பது ஒரு சமய கடமை. இது ஜெபித்து விட்டு போவது மட்டுமல்ல, முழந்தால் படியிட்டு ஆண்டவனை தொழுது விட்டு போவது மட்டுமல்ல, பசித்தவன் வேதனையில் இருப்பவனுடைய தேவையை புரிந்து கொள்வதும் மாபெரும் சமய கடமை. இது சமய கடமை, ஒரு சமூக அக்கறை. அந்த 2 நிலை விட்டு நோக்குகிறேன். நமக்கு சமூக அக்கறையும் உண்டு, சமய கடமையும் உண்டு. எனவே இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு யார் உணவளிப்பார்? பசியோடு இருக்கிறவர்களுக்கு யார் உணவளிப்பார்? மேலே வானத்தை அனர்ந்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, நாம் தான் உணவளிக்க வேண்டும். குடிசை இல்லாமல் இருக்கிறார்களே, யார் குடிசை வழங்குவது? தங்குவதற்கு உறைவிடத்தை நாம் தான் அமைத்து கொடுக்க வேண்டும். புயல் வெள்ளம் வருகிறது, யார் தருவார்? அமெரிக்காவிலிருந்து கொடுப்பார்களா? ஆஸ்திரேலியா கொடுப்பார்களா? நாம் தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லையோ, நாம் தான் முதலே கொடுக்க வேண்டும். என்னிடம் இருப்பது இதுதான். இப்படி ஒவ்வொருவரும் கொடுக்க ஆரம்பிக்கிற போது தேவைக்கும் மிஞ்சியவையில் மீதமாய் இருக்கும். இன்றைக்கு நாம் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இந்த பகிர்தல் என்பதும் கூட இறையாட்சியினுடைய ஒரு தத்துவமாக நான் பார்க்கிறேன். இறையாட்சியினுடைய தத்துவம் பகிர்தல் என்றால், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் கொரிந்தியர் முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் பவுலுடைய துவக்கமாக மிக அழகா சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எதை நான் பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களை ஒப்படைக்கிறேன். அப்படி என்றால் என்னிடம் இருப்பதெல்லாம் யார் கொடுத்தது? அந்த கடவுள் கொடுத்தது. என்னுடைய தனி முயற்சினாலே, தனி உழைப்பினாலே பெற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. அது என்னுடைய உழைப்பு அதில் இருந்தாலும் கடவுளின் ஆசீர் நிறைவாயிருக்கிறது. எனவே என்னிடம் இருப்பதெல்லாம்
கடவுள் எனக்கு கொடுத்தது, அதை நான் கொடையாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேனா? என்னிடம் இருப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, அதை இந்த உலகிற்காக, இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதை தருவோம். ஏனென்றால் கொடைகளும் வரங்களும் ஆசீர்வாதங்களும் பொது நன்மைக்காகவே வழங்கப்படுகிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்த ஏசானவனுக்கு என்ன சொல்கிறார்? நீங்களே உணவளியுங்கள். அப்படி என்றால் இன்னைக்கு தெருவோரமாக இருக்கிறவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், உதவிகள், தேவையில் இருப்போர், இவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்ய வேண்டும்? யார் உதவி செய்ய வேண்டும்? முதல் முயற்சி நாம் செய்ய வேண்டும். முதல் முயற்சி நாம் எடுக்க வேண்டும். அடுத்த முயற்சியாக, ஆண்டவரே எப்படி இந்த முயற்சியிலே நான் வெற்றி கொள்வேன்? ஆண்டவரே எப்படி இவ்வளவு பேருக்கு என்னால் வழங்க முடியும்? என்னிடம் இருப்பது இதுதானே என்று சொல்லுகிற போது கடவுளும் ஆசீர்வாதம். ஏன்னா இயேசு ஆண்டவர் அப்படியே வாங்கி அப்பத்தை கொடுத்து விடவில்லை. அப்படி வந்து அப்பத்தை மீன்களை வாங்கி அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி, ரெண்டு விஷயம், நன்றி கூறி, கொடுத்த இந்த கொடைக்கு நன்றி இறைவா, கொடுத்திருக்கிற இந்த வாழ்வுக்கு நன்றி இறைவா, கொடுத்திருக்கிற இந்த உணவுக்கு நன்றி சொல்லுகிறார். முதல்ல கையில வந்திருக்கிற இந்த உணவுக்கு, கையில் இருக்கிற இந்த குறைவாக இருந்தாலும் இதற்கு நன்றி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லிவிட்டு ஆசி வழங்கி அதை மீண்டுமாகவே அப்போஸ்தலத்தில் கொடுக்கிறார். அது கூட இயேசு திரும்ப கொடுக்கல, மீண்டுமாக அப்போஸ்தலத்திலே கொடுத்து நீங்கள் போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மிடம் குறைவாக இருக்கலாம், அந்த குறைவானதையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் கொடுப்போம், அது நிறைவாக மாறும். உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக மாறும், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். எப்போது? ஆண்டவருடைய திருக்கரத்தில் கொடுக்கிற போது, ஆண்டவரோடு நாம் சேர்ந்து இந்த பணிகளை செய்ய, ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். அதான் பெரிய அற்புதம் அங்கே நடக்குது. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம செய்கிற எல்லா செயல்பாடும் ஆண்டவர் நம்மோடு இருக்காரா, இல்லை நம்ம அவரோடு இருக்கிறோமான்றதையும் நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் பசித்தவனுக்கு உணவளிப்பது என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு கடமை, ஒரு சமய கடமை, சமய அக்கறை நமக்கு உண்டு. தொடுதலோடு, திருப்பலியோடு, வழிபாட்டோடு இந்த சமூகத்தின் தேவைகளையும் சந்திப்போம். இறையாட்சியினுடைய தத்துவமாக சமூகத்தில் இருக்கிற பல குறைகளை நிறைகளாக மாற்றுவதற்கு உழைப்போம். ஏறெடுக்கிற அத்துணை பணிகளிலும், எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இயேசு ஆண்டவர் உடனிருந்து நிறைவை நோக்கி நம்மை அழைத்து செல்வாராக. ஆமேன். அனைவருமாக எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனித
இன்றைக்கு ஒரு மாபெரும் கோட்பாட்டை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில உள்ளத்தில் எழுகிற வேண்டுதல்கள், ஏக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக அவருடைய திருப்பிரசுரத்திற்கு கொண்டு வருவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். அன்பு தந்தையே எம் இறைவா, இறை இரக்கத்தின் உடனிருப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடர்களோடு இருந்தது போல இன்று எம் திரு அவையில் உமது ஆற்றலினால் உத்வேகத்தோடு தங்கள் வாழ்வால் திருத்தந்தை முதல் கடைநிலை பொதுநிலையினர் வரை அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக திரு அவையை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் நாயகனே எம் இறைவா, உமது இரக்கத்தில் வாழ்ந்து வரும் நாங்கள் அனைவரும் ஏழைகளுக்கும் வறியோருக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் தனிமையில் வாடுவோருக்கும் சாதி, மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடுகள் இன்றி உதவி புரிய தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையை படைத்து இவை அனைத்தையும் உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்ற எம் இறைவா, இன்றைய உலகளாவிய புவியின் வெப்பமயமாதல், பல்வேறு இயற்கை மாற்றங்களால் மனித வாழ்வில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை என அனைத்து நிலையினருக்கும் ஏற்படும் நோய்களில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட நாங்கள் இயற்கைக்கு எதிராக செய்த தவற்றை நினையாது இரக்கத்தின் ஆற்றலை மழையாக பொழிந்து எம் தாகம் தீர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, நாட்டை ஆள்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் நாட்டு மக்களின் தேவைகளை, அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து உமது தூய ஆவியின் ஆற்றலினால் உந்தப்பட்டவர்களாக அவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்துள்ள எம் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு சாலமோன் ஞானத்தையும் தாவீதின் தைரியத்தையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் கொடுத்து தாங்கள் எதிர்நோக்கும் எல்லாவற்றையும் வென்றிட தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, நீ தந்திருக்கிற இந்த ஒரு புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் இயேசுவின் திரு இதயத்திற்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் வரம் தருவீராக. இயேசுவின் திரு இதய நிழலிலே நாங்கள் குடிகொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. இயேசுவின் திரு இதயத்திற்கு உகாதவற்றை நாங்கள் விட்டுவிட, களைந்துவிட எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற வேளையில, புதிய கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற வேளையில நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா மாணவ மாணவியர்களையும் சிறப்பாய் நீர் ஆஸ்வதிப்பீராக. துவங்கி இருக்கிற இந்த கல்வி ஆண்டு அறிவை நோக்கி, ஞானத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிற இந்த வேளையில எந்த விதமான தங்கு தடையுமின்றி அவர்கள் நிறைவாக அதை பெற்றுக்கொள்ள கால சூழல்களை அவளுக்கு நலமான ஒன்றாய் மாற்றித் தருவீராக. வல்லமையினுடைய கடவுளே, இந்த வேளையிலே எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவில் உடல் என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முதல் கருவி. உழைப்பு ஏளனமாய் பார்க்கப்படுகிற வேலை இது. உழைப்பை கீழ்த்தரமாய் பார்க்கிற இந்த வேளையில இந்த உழைப்பு தான் அதனுடைய மூலதனமாய் இருக்கிறது. உழைக்கிற எல்லா மக்களுக்கும் இவ்வேளையிலே நல்ல உடல் உள்ள சுகத்தை நீர் அருள்வீராக. எங்களுடைய உடல் என்பது நீர் தங்குகிற ஆலயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மை உட்கொள்கிற நாங்கள் உம்மை போலவே நாங்களும் வாழ, உம்மை பிரதிபலிக்க
உமது கண்ணாக, உம்முடைய கைகளாக, கால்களாக இந்த உலகிலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி புரிவீராக. நற்கருணையினுடைய சித்தாந்தத்தை, நற்கருணையுடைய கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்ட நாங்கள் தியாகம் செய்வதற்கு, நற்கருணையினுடைய ஒரு அருட்சாதனமாக நாங்கள் வாழ்வதற்கு, எங்களையே முழுமையாய் இந்த உலகினுடைய முன்னேற்றத்திற்கு கையளிப்பதற்கு, உமது இடைவிடாத, என்றும் விலகிடாத அந்த பிரசனத்திற்குள்ளாய் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவேன். திருப்பலியில் என்னை தந்திடுவேன், நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவேன். எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. நானும் அர்ப்பணமாக்கிடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடையதும் எனதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் முதுக்கையிட்டு திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிர்வன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிருளுமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உலமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் ஆகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகிற இந்த வழி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்கிற உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய என்னுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், உடைய ஆயர் நீதிநாதன், இடைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் கற்பித்த அந்த வல்லமையான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரேன். உடைய பாவங்கள் எல்லாம் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, உணவாக, மருந்தாக, உயிராக நம்மிலே எழ இருக்கிறவர். இந்த விருந்திலே பங்கேற்க வந்திருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரலும், எனது ஆன்மா நலமடையும். தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. உள்ளங்களில் ஆட்சி செய்ய வந்தது, நாளும் உண்மையின் சாட்சியாக அழைக்குது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும், அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும். நம் உள்ளத்தில் உறைந்து உறவினில் கலந்திட தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இந்த உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞாயிறு அறிவிப்புகள். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நமது பிள்ளைகள் எல்லாம் மீண்டுமாக
பள்ளிகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். எனவே மீண்டுமாய் புதிய கல்வி ஆண்டை துவங்கி இருக்கிற நமது மாணவ செல்வங்களுக்கு நமது சிறப்பான வாழ்த்துகளும் நன்றிகளும். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும். இந்த ஆண்டு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் கல்வி பயணத்தை தொடர வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. அதே வேளையில் இந்த கல்வியை முழுமையாக பெற முடியாத நிலையிலே, கல்வி தொகையை கல்வி கட்டணங்களை கட்ட முடியாத நிலையில் பலர் நம்மிடத்தில் உதவி கேட்டு வின்சென்ட் தி பால் சபையிடமும் நமது பங்குதளத்தையும் அண்டி வருவதை நம்மாலே உணர முடிகின்றது. எனவே கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், இயன்றவர்கள், உதவி செய்ய முடியும் என்கிறவர்கள் நீங்கள் நேரடியாக கூட அவருடைய பள்ளி கட்டணத்தினுடைய செலான்களை பெற்று நேரடியாக அவருடைய கல்வித்தொகைக்கு நீங்கள் உதவி செய்திட அன்புடனே வேண்டுகின்றோம். இன்றைய மறைவுரையில் சொன்னது போல சமூகத்தினுடைய கடமை நமக்கு இருக்கிறது, சமய கடமை இருக்கிறது, சமூக அக்கறையும் நமக்கு இருக்கிறது. எனவே தேவையில் இருப்பவர்களுக்கு உண்மையிலே ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நாம் உதவி கரத்தை நீட்டுவோம். இதன் வழியாக இறையாட்சி இந்த மண்ணிலே மலர்வதற்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாக இருப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் பயன்படுத்துவாராக. இவ்வேளையில் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே இறைவன் உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எல்லா நிலைகளிலும் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ள, பாதுகாப்பான ஒரு வாழ்வை மேற்கொள்ள இறைவன் உங்களுக்கு நிறைய ஆசிரை வழங்குவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே